வரவேற்புரையை சிறப்பாக செய்து பாவலர் மணியன் செல்விக்கு நன்றி. அடுத்ததாக விழா தலைமை இவரை சொல்வதற்கு முன்னாடி ஒரு கம்பன் பாடலை சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தயரதனின் அமைச்சு எப்படிப்பட்டது என்பதை கூறும் கம்பன் பாடல். தம்முயிர்க்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது உரைக்கும் வீரர். அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், எது சரியோ அதை சொல்வதால் தனக்கு மேலே இருப்பவருக்கு கோபம் வந்து அந்த கோபத்தால் உயிரை விட நேரும் என்றாலும் அதை சொல்ல தயங்க மாட்டார். அந்த வரிசையிலே விழா தலைவர், யார்காலிலும் விழா தலைவர் திருமிகு அலன் ஆனந்தன் ஐயா அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இவர் கோசையர் முனிசிபல் திரம்சியில் பல ஆண்டுகளாக உள்ளார். மேலும் மகாத்மா காந்திக்கு திருவுருவச் சிலையை அவ்வூரிலேயே நிறுவியுள்ளார் என்பது சிறப்பு. அவையோருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். என்னை பற்றி கூடுதலாக சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன். கோபக்காரன் தான், அதுக்காக அப்படி கிடையாது. ஓகே. அன்பு உறவுகளை, கம்பனின் புகழ் பாட வந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களையும் பண்போடு வணங்குகிறேன். இங்கு தமிழ்த்தாய் வாழ்த்தும் தமிழிசையும் பரதநாட்டியமும் வழங்கிய நல்லோர்க்கு என்னுடைய அன்பு வணக்கம். என்று மூல தென்தமிழ் இயம்பி இசை கொண்ட கம்பநாடனுக்கு இப்படி ஒரு விழா எடுக்கும் பணியை தன் மூச்சாக கொண்டு நிகழ்த்தி வரும் பாரதிதாசனுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 24 ஆண்டுகள் இந்த கம்பன் புகழை கட்டி இழுத்து வருவது இந்த நாட்டில் பிரான்ஸ் மண்ணில் சாத்தியம் குறைவு. இருந்தாலும் தொடர்ந்து அதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செய்து வருகின்றார். வீட்டை புறந்தள்ளி கம்பன் ஏட்டை கருதியே நாளும் பொழுதும் ஒரு நோன்பு போல் நோற்று கிடக்கின்றார். அனைத்து தமிழனுக்கும் கம்பனை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு. அதனால்தான் ஐரோப்பிய மண்ணில் உள்ள பல நாடுகளில் உள்ள கவிஞர்களை உருவாக்கி வருகின்றார். அவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். இது பெரிய சிறப்பான ஒரு காரியம். இது செய்ய இயலாது. தமிழை பேசுவோம், தமிழை எழுதுவோம், ஆனால் அதன்படி நிற்க முடியாதுதான். அதை தொழுது வழிபடவும் முடியாது இந்த நாட்டிலே. ஆனால் அதை திறம்பட செய்து வருகின்றார் என்பதிலே பெருமையோடு இருக்கிறது. எனக்கு இந்த தலைமை கொடுத்தது நான் புதுச்சேரி கம்பன் கழகம் ஆரம்பித்த காலங்களிலிருந்து 84 வரை 83 வரையில் அங்கே இருந்து சேவை செய்தவர். அதனுடைய ஆரம்ப நாயகன் என்னுடைய ஆசான் அருணகிரி அவர்களின் மாணவன் நான். நாங்கள் எல்லாம் ஆசிரியர் குழு என்று அதை துவங்கியது அந்த காலத்தில். நான் எடுபடி, நான் கவிஞன் அல்ல உங்களைப் போல், நான் பெரிய பேராசிரியர் இல்லை. ஆகையினாலும் எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது அந்த கம்பன் கழகத்திலே பழகுவதற்கு. பல அறிஞர்களை சந்தித்துட்டேன். அவருடைய தொடர்புகள் தொடர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே என்னை அவர் கேட்டுக்கொண்ட பொழுது, என்னை விட தகைமை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை தலைமை இல்லை ஐயா, இது ஆரம்ப காலத்தில் இங்கும் நான் இருந்தேன். அதனால் அந்த வகையிலே என்னை இங்கே அவர் சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒவ்வொரு பெருமகனாரும் வந்திருக்கிறார்கள் சிறப்பான முறையிலே செயல்படுத்த. நெய்தல் நாடன் செயலாளராகவும் இருக்கின்றார், எழுத்தாளராகவும் இருக்கின்றார், கவிஞராக இருக்கின்றார். அவரையும் பாராட்டி வணங்குகிறேன். அடுத்து பாரிஸ் பார்த்தசாரதி என்பவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் நெடுநாளாக தெரியும். அவரையும் வாழ்த்துகின்றேன். தடியன் மோகையன் ஒரு 60 கால நண்பர், 60 ஆண்டுகள்
அவருக்கு தெரியும் சிறு வயதிலிருந்து. சகோதரி செய்த செயல் அளப்பரியது. ஒரு ஜெர்மன் மொழியிலே இப்படி ஒரு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து அந்த மக்களுக்கு நம்முடைய மொழி, பண்பாடு, இலக்கியங்களை மொழிபெயர்த்து அளிப்பது என்பது உண்மையிலேயே வணங்குகிறேன். அடுத்து தம்பி எனக்கு தெரியவில்லை, முனிசிபல் கவுன்சிலராக இருக்கிறார். எந்த பகுதியிலே? காட்டில் கொண்டு. ஓகே, மகிழ்ச்சி. இப்படி ஒரு தமிழ் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிமுகமாக வேண்டும். சும்மா நின்று அப்படியே போயிடக்கூடாது, செயல்படுங்க. நம்ம இனத்து மக்களுக்கு அடிக்கடி ஒரு உதவிகளை செய்யுங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, அதுக்கு எல்லாரையும் அழையுங்க. பொதுவாகவே மேரியில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு அழைப்பு விடுங்கள். அப்போ தான் நம்முடைய இனத்து மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நாம் மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாது. நான் 30வது ஆண்டில் இருக்கிறேன். கோசை முனிசிபாலிட்டி 2 முறை ஜுனின்ற ஊரில் இருந்தேன், 3 முறையாக இப்போது கிரான்சின்ற ஊரில் இருக்கேன். 30 ஆண்டு காலம் எனக்கு அரசியல். முந்தைய பிரசிடென்ட் ஜாக் ஷிராக்ன்றவருடைய வழி நடந்துட்டு இருக்கேன், வலதுசாரி கட்சிக்காக. ஆனால் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்முடைய இனத்துக்கு. அதுதான் நம்முடைய கோட்பாடாக இருக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களே அவர்களுக்கு பெரு நன்றி. நான் போய் அமர்றேன். கம்பன் கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான பாட்டரசர் பாரதிதாசன் அவர்களுக்கும், மேடையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு அரண் ஆனந்தன் அவர்களுக்கும் மற்றும் பார்த்தசாரதி அவர்களுக்கும், கவிமழை பொழிந்த காவலர் அணி அவர்களுக்கும், இந்த கம்பன் கழகத்தை கடந்த 24 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக கம்பன் கழகத்தின் அடியார்களாக கம்பன் கழகத்திற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும், கம்பன் கவிதைகளிலே ஈர்க்கப்பட்டிருக்கின்ற அரும்பெரும் மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதையை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இது நான் இயற்றிய கவிதை இல்லை, அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். பால் காத்தவர் 1000 பேர், வறுமை போக்க பயிர் காத்தவர் 1000 பேர், பச்சிளம் குழந்தை காக்க மார் காத்தவர் 1000 பேர். தமிழெண்ணை கேட்டால் என் உடைமைகளை யார் காப்பார்? இந்த நாட்டை காக்க ஆயிரக்கணக்கான இராணுவர்கள், வறுமையை போக்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க, பச்சிளம் குழந்தைகளை காக்க தாய்மார்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழெண்ணை அவள் கேட்ட ஒரே கேள்வி, என் உடைமைகளை யார் காப்பார்? அப்போ இது மாதிரி கேட்டபோது ஒரு இளைஞன் துணிச்சலாக சொன்னான், நான் இருக்கிறேன் அம்மா என்றான். நான் இருக்கிறேன் உன் உடைமைகளை காப்பது. உடைமைகள் யார் சொன்னார்? தமிழ்த்தாய் தமிழை காக்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. உடைமைகள் என்பது தமிழுடைய இயல், இசை, நாடகம் என்பவர்கள் தான் அவைகள் உடைமைகள். இலக்கியம், நடனம், நாட்டியம், அத்தனை கலாச்சாரங்கள். நான் இருக்கிறேன் அம்மா எழுந்து துணிச்சலாக சொன்னானே அந்த இளைஞன் யார் என்று தெரிகிறதா? 24 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்சில் எழுந்து நின்ற அந்த துணிச்சலான இளைஞன் தான் இன்றைய பாட்டரசர் பாரதிதாசன். தன்னை, தன் தமிழை, தன் தாய்க்கு ஒரு வாக்கு கொடுத்தான். துணிச்சலா 1000 பேர் இருந்த மேடையில் தான் மட்டும் எழுந்து நின்று சொன்னான். அப்படி நிறுவப்பட்டது தான் இந்த 24 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கம்பன் கழகம். எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கும், எத்தனை சிரமங்களை பார்த்திருக்கும், எத்தனை மக்களை பார்த்திருக்கும். அப்படி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று தொல்காப்பியத்தில் தான் எதுகையும் மூனையும் உள்ள முதல் விதை நம்ம கண்டுபிடிச்சோம். மற்ற இலக்கியங்களோட தமிழ் இலக்கியங்கள் பூரா செய்யுள் வடிவங்கள் தான், உரைநடைகள் கிடையாது. பிறகுதான் உரைநடைகளாக வந்தன. இன்றும் இலக்கியங்கள் பூரா. அப்போ இலக்கணங்களும் இந்த பாட்களும் தான் நமக்கு உயிர் என்பதை பாரதிதாசன் உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டார். முதல் நான் பார்த்த போதே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மகளிருக்கான ஒரு தனி அரங்கை ஆரம்பித்தார். பாவையர் அரங்கம். அவர்களுக்கு பாக்கள் சொல்லிக் கொடுத்தது, பாவலர் விருது வழங்கப்பட்டது. நான் அப்பவே ஆச்சரியப்பட்டிருந்தேன். மகளிருக்கென்று தனி அரங்கம். இப்போ கூட பார்க்குறேன், சிறார்களுக்குன்னு ஒரு தனி அரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சிறுவர்கள்லாம் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும். என்னுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு.
எத்தனை பாவைகளை பாவலர்களாக உருவாக்கி இருக்கிறார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட 7 பேர் வராங்க. 7 பேர் நூல்களை வெளியிடுவதற்காக தன் பாக்களை வைக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவ்வளோ மணி அவர்கள் பேசல பார்த்தீங்களா? என்னென்ன மாதிரி காரியங்கள் செய்திருக்காரு அவருக்குள்ள. அப்போ இது ஒரு ஆசிரியருக்கு என்ன பெருமை. இன்னைக்கு ஐரோப்பிய தேசங்கள் பூரா மாணவர்கள் வச்சிருக்கிறார். இலக்கணங்களை கற்றுத்தருக்கிறார். செய்கைகள் எதுகை மோனை சீர் வெம்பார் எத்தனையும் கற்றுதல். உலகம் பூரா அவருடைய போயிடுச்சு. இத்தனை பேரை உருவாக்கியிருக்கார். இன்னைக்கு எத்தனை நூல்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன். ஒரு இங்கே இன்றைய மாணவி பத்ரிசியா பாப்பா அவர்கள் தங்களுடைய நூல் வெளியீடு விழா சென்னையில் நடைபெற்றது. அவங்க பார்த்தா அவங்களுடைய உருவத்தை பெரிய போஸ்டரில் அடிச்சு வச்சு. அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கும்போது நினைச்சேன், அந்த சமூக வலைதளத்தில் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது கம்பன் கழகம் தான். பாட்டரசு பாரதிதாஸ் தான் ஞாபகம் வந்தார். அவருடைய மாணவி தானே பாவலர். அப்போ அவருக்கு தானே அது பெருமை. இங்க கற்பித்தல் உண்மையிலே பெரிய வேலை இல்லை. சாக்ரட்டிஸ் சொன்னார், கற்பித்தல் வேலையே கிடையாது. கற்பித்தல் என்பது ஒரு செய்தி, கற்றுக்கொள்வதுதான் வேலை. கற்பித்தல் வேலையே கிடையாது. நான் கூட பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர். கற்பித்தல் வேலை கிடையாது. என்னுடன் படித்த ஒரு மாணவன் என்று பேராசிரியர் வந்து விட்டார், ஒரு பிரெஞ்சு மாணவன். பெருமை. கற்றலுடைய நோக்கம் என்ன? ஒரு விஷயத்தை, செய்தியை நீங்கள் உள்வாங்க வேண்டும், ஆராய்தல் வேண்டும், செயல்படுத்தல் வேண்டும். இந்த 3 தான் கற்றல். கற்றல் மட்டும்தான். சாக்ரட்டிஸ் அதான் சொன்னார். ஆசிரியர் ஒண்ணுமே இல்லை, செய்தி கொடுக்குறாரு. கற்றுக்கொண்ட மாணவர் ஆசிரியராக மாறலாம். இப்போ என்கிட்ட படித்த மாணவன் அவனே வாத்தியார் ஆகிட்டாரா? இன்னைக்கு அவர்கிட்ட படித்த மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் பாவலர்கள்லாம் இன்னைக்கு எத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார்கள், எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறார்கள். அது யாருடைய திறமை? கற்றவருடைய திறமை. அவர்கள் அந்த ஆசிரியருக்கு பெருமையை தேடி கொடுக்கிறார்கள். திருவள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அவரே சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி தான் சொன்னார். அவருக்கு முன்னாடி இருந்தார். நீங்கள் கற்பது என்பது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதன்படி நடப்பது தான் முக்கியம். 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அத்தனை மாணவர்களும் வெற்றி அடைகிறார்களா? ஏன் வெற்றி அடைந்த காரணம் 3 தான். எதையும் உள்வாங்கிறதில்ல. அப்படியே உள்வாங்கி இருந்தாலும் அது ஆராய்ந்திருந்தாலும் செயல்படுறதில்லை. அதான் காரணம். ஆனால் இந்த கம்பன் கழகத்தினால் உள்வாங்கி அத்தனை கருத்துக்களையும் அத்தனை மாணவ மணிகள் மிக சிறப்பாக செயலாற்றுகிறார். இன்றைக்கு 7 நூல்கள் வெளியிடுகின்றார். இப்போ பாரதிதாசன் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டார், பார்த்துருப்பீங்க. அவருடைய அங்கே போய் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தினார். வரலாறு தெரிஞ்சவர் இல்லையா? புத்தர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனார்? இந்தியாவில் இருந்தார். புத்த மதம் முதல்ல ஸ்ரீலங்காவுக்கு தான் போனார். தெற்காசிய நாடுகளுடைய கடைசி எல்லை ஸ்ரீலங்கா. அப்புறம் போனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தான். ஜாவா, சமுத்திரா, மலேசியா, சிங்கப்பூர், ஜகார்த்தா, கம்போடியா. அது பிற்பாடு அங்கே பரவித்தான் புத்த மதம். விவேகானந்தர் என்ன செஞ்சார்? கன்னியாகுமரி வரைக்கும் போய் உட்காந்து பாறையில் தவம் செஞ்சார். அடுத்தபடி எங்கே போனார்? அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் போய் சகோதரிகளையும் பேசி பார்த்தார். அவருடைய ஆன்மீகம் அங்கே வளர்ந்தது. இன்னைக்கு கம்பன் கழகம் அது வரைக்கும் போயிடுச்சு, ஈழத்தமிழ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ தெற்காசிய நாடுகளுடைய எல்லை நின்றுட்டு அடுத்தபடி எங்கே போகணும்? தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு. மற்றவங்க மாதிரி அவருக்கு யோசிச்சிருக்கிறார், நம்ம இதை விட்டு கொஞ்சம் போகணும். மேற்குலக நாடுகளில் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கம்பன் கழகம் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. இப்போ அப்படி போனால் அடுத்தபடியாக சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், கம்போடியான்னு போக முடியும் அவரால். இப்படி வரலாறு படைத்து கொண்டிருப்பது தான் இந்த கம்பன் கழகம். ஆகையினால் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. எத்தனை தூரம் இதை முன்னேறி இருக்கிறது. அத்தனை வகையான மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள் பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். இத்தனையும் நீங்கள் அருமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் கம்பனை அள்ளி பருக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கம்பன் காவியம் உருவாவதற்கு 2 பெண்கள் தான் காரணம். ஒன்று கையை, இரண்டாவது சீதை. கைகேயி ராமனை வனவாசத்துக்கு செல் என்று தொடர்பட்டு தான் அவன் சென்றான். சீதை அழகியில் மயங்கதான் ராவணன் அவள் அழைத்து சென்றான்.
இந்த 2 பெண்கள் தான் கம்பன் உருவாவதற்கு காரணம். அந்த பெண்கள் எப்படி கம்பனை வழிநடத்தி சென்றார்களோ அதே போல் இந்த பிரான்ஸ் கம்பன் கழகத்தை 2 பெண்கள் இருந்து திறம்பட நடத்தி சென்றார்கள். இருவருமே தெய்வ திருமதியாகிவிட்டார்கள். ஒன்று எனது சகோதரி ஆதிலட்சுமி வேணுகோபால் அவர்கள், 2வது திருமதி குணா பாரதிதாசன் அவர்கள், எல்லோருக்கும் அன்னமிட்ட அன்னலட்சுமி அவர்கள். அவர்கள் வீட்டிற்கு நான் 2 நாள் சென்று வந்தேன். என்னை மீறி கண்ணீர் வந்து விட்டது. கலகலவென்று இருந்த இடம் இன்று இப்படி இருக்கிறது. அவர்கள் எப்படி எத்தனை பேர் வேண்டாலும் சமைத்து போடுவார்கள். ஹோட்டலிலே போய் நாம் காசு கொடுத்து சாப்பிட்டு விட்டு தான் வருகிறோம். இருந்தாலும் அந்த நேரத்திலே நமக்கு பசிக்கு உணவு போடுகிறார்கள் அல்லவா, அது மிகப்பெரிய பாக்கியம். சமையல்காரர்கள் புண்ணியவான்கள். அதுபோல் எத்தனை பேர் வந்தாலும் 200 பேர் 300 பேர் 400 பேர் எத்தனை பேர் வந்தாலும் சமைத்து அருமையாக செய்யக்கூடியவர்கள் அந்த அன்னலட்சுமி குணா அவர்கள். அவரை இந்த நேரத்திலே நினைவு கூறுவதில் நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். திரு அருணகிரி ஐயா அவர்கள் எனது பெரியப்பா பாவலர்மொழி சித்தன் அவர்களுக்கு வேண்டியவர், என்னுடைய தந்தையார் பார்த்தசாரதி அவர்களுக்கு வேண்டியவர். புதுவை கம்பன் அரங்கில் விழா நடக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் எல்லாரும் உட்காரும்போது அருணகிரி அவர்கள் எங்கள் தந்தையாரை மேடைக்கு அழைத்து செல்வார், என்னுடைய சகோதரியை அழைத்து செல்வார். அதே மாதிரி பாவலர்மொழி சித்தப்பா என்னுடைய பெரியப்பா அவர்கள் சித்தன் அவர்கள் எங்களை கம்பனிலே ஊற்றி வளர்த்தார். நவக்கிரகம் என்ற ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும். லட்சுமி தலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் தெளித்து சிவகுமார் தலையில் விடும். அந்த சீனை எடுப்பதற்கு பாலச்சந்தர் 2 நாட்கள் காத்திருந்தார், தொட்டு விடுவது. அதுபோல என்னை இந்த கம்பன் உலகுக்கு ஆளாக்கியவர் என்னுடைய பெரியப்பா பாவலர்மொழி சித்தன் அவர்கள். அவருடைய பாதத்தில் பட்ட ஒரு துளி என் தலையில் விழுந்ததால் தான் இந்த கம்ப விழாவில் நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் வருகிறேன். பாரதிதாசன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம். சமீபத்தில் அவரை சந்திக்கும் போது ஒரு கருத்தினை சொன்னார். ஒரு இலக்கண நூல், ஒரு இலக்கண கவிதை நூல், அது எப்படி வந்தது என்று விளக்கம் தெரியவில்லை என்று யாரிடமோ கேட்டுவிட்டேன். நான் கூட அவரை கேட்டேன். ஐயா கவிக்கு ஒரு சேதுராமன் அவர்களை கேட்டேன். அவர் மறைந்த இப்போ சமீபத்தால் மறைந்தார், அவரிடமும் கேட்டுவிட்டேன், யாருக்குமே தெரியவில்லை. இருந்தாலும் அந்த கம்பனையும் நான் வணங்கும் இறைவனையும் வேண்டி எப்படி கண்டுபிடிப்பது என்று கண்டுபிடித்து விட்டேன். எந்த அளவிற்கு அவர் கம்பன் மேல் இறைத்தன்மை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். அந்த இலக்கணம் நான் இப்படி தேடிக்கொண்டிருந்தேன், ஆனால் அப்புறம் தான் நான் உள்ளே சென்று பார்க்கும்போது அதை இப்படி கண்டுபிடித்தேன் என்று. அந்த அளவுக்கு வாழ்வில் எப்பொழுதும் கம்பனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். சீதா பிராட்டியார்கள் வந்து அனுமாருக்கு ஒரு முத்து மாலை பரிசளித்தார். அந்த முத்து மாலையை வாங்கிய அனுமார் மேடையிலேயே அமர்ந்து கொண்டு ஒரு முத்தையை உடைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது பக்கத்தில் இருந்த லட்சுமணன் கேட்கிறான், குரங்கு என்ற முத்தியை நீ காண்பித்து விட்டாய், இதுபோல் எல்லோரும் இருக்கும் என்று. அதற்கு அனுமார் பதில் சொன்னாராம், இந்த முத்து மாலையில் என் ராமபிரானின் உருவம் இருக்கிறதா என்று உடைத்து பார்த்தேன் என்று. என் இதயத்தை கிழித்து பார்த்தால் ராமன் இருப்பார், அதனால் தான் அப்படி செய்தார் என்று. அதேபோல் எங்கும் எதிலும் எப்போதும் கம்மன் என்று வாழ்பவர் திரு பாரதிதாசன் அவர்கள். அவருக்கு என்னுடைய நன்றியும் இந்த கம்மன் கழகத்தை திறம்பட நடத்தி வருவதற்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 24ஆம் கம்பன் கழகம் விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக பெருந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வளவு அழகாகவும் சிறப்பாகவும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் சமூக பண்பாட்டை முன்னிறுத்தும் திரு பாரதிதாசன் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் ஃப்ரெஞ்சில் பேசுகிறேங்க. Je vous remercie tous d'être venus. Il y a Madame Salacion, Monsieur Farouk, qui sont conseillers municipaux à Gare, et Madame Salacion. Je ne sais pas si vous voulez dire quelque chose sur cette. Je ne sais pas, vous voulez non. En tout cas, je vous remercie tous. Merci. பாவலர் மணிப்பட்டம் பெற இருப்பவர் செருமனியை இருப்பிடமாக கொண்ட கீதா பரமானந்தம் மற்றும் பாவலர் பட்டம் பெற இருப்பவர் லண்டன் நகரை சார்ந்த திருமதி சுதா குமரன். இவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கீதா
பரமானந்தம் நண்பன் கிட்டத்தட்ட ஓர் 4 ஆண்டுகளாக எந்தெந்த ஊடகங்கள் தொடங்கி இருக்கிறதோ அத்தனை ஊடகத்தின் வழியாக தமிழை கற்றவர்கள். வாட்ஸ்அப் வழியாக, ஜூம் வழியாக, இமெயில் வழியாக தமிழை கற்று சாதாரணமாக யாப்பு இலக்கணத்தை மட்டும் படித்துவிட்டால் பாவலர் பட்டம் கொடுப்பதில்லை. படித்ததற்காக பயிற்சியாக 1000 விருத்தங்கள் எழுதினால் பாவலர் மணிப்பட்டம் கொடுப்போம். அவர்கள் 500 விருத்தங்களை முதலில் எழுதி பாவலர் பட்டத்தை முன்பு பெற்றார்கள். இப்பொழுது 1000 விருத்தங்கள் எழுதி பாவலர் மணிப்பட்டத்தை பெறுகிறார்கள். பாப்பு பார்க்குறாங்க, அடுத்த ஆண்டு நானும் 1000 எழுதிடுவேன். இப்பொழுது நமது கம்பன் கழகத்தின் சார்பாகவும் பாவலர் பயிலரங்கத்தின் சார்பாகவும் உலக தமிழ் சிறகத்தின் சார்பாகவும் இந்த பாவலர் மணிப்பட்டத்தை பிரான்ஸ் மக்கள் சார்பாக வழங்குகிறோம். எங்கள் பட்டத்தை வழங்க தனித்தமிழ் தந்தை மரமலை அடிகளாரின் பேரனார் அன்புக்குரிய திருமிகு தாயும் மாணவர் வருகின்றார். பட்டத்தை வழங்கி சிறப்பிப்பார். லண்டன். இவர்கள் பாடல் எழுத வந்தபோது நன்றாக எழுதுகின்ற ஒரு ஆற்றலை நான் பார்த்தேன். நன்றாக நீ எழுதுறியம்மா, என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது என்று நான் சொன்னேன். இல்லைம்மா சொன்னேன்னா சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உண்மையிலே நான் இன்னும் படிக்கலைங்க ஐயா, நான் தொடக்கத்திலிருந்தே உங்களிடம் நான் படிக்க விரும்புகிறேன் என்று எழுத்திலிருந்தே தொடங்கி 500 விருத்தங்களை இந்த ஆண்டு முடித்திருக்கிறார்கள். அதன் முன்னிட்டு பாவலர் சுதா குமரன் அவர்களுக்கு பாவலர் பட்டத்தை நம்முடைய குழுமத்தின் சார்பாக, கம்பன் கழகத்தின் சார்பாக, பிரான்ஸ் மக்கள் சார்பாக நாம் வழங்குகிறோம். தனித்தமிழ் தந்தை மரமலை அடிகளாரின் பேரனார் பொன்னாடை போட்ட இவன் அண்ணா செல்வம் எல்லாத்துக்கும் போத்துறாங்க. புரியுங்களா? என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அண்ணா செல்வம் எல்லாரும் கொடுக்குறாங்க? இதை அண்ணா செல்வத்தையே கொடுக்க சொல்றாரு, என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கக்கூடும். மாணவர்கள் கூட பொறாம இருக்கக்கூடும். அவங்க தான் என்னை ஆசிரியராக ஆக்கிய முதல் மாணவி. என்னிடம் 2010ஆம் ஆண்டிலே MA படிப்பதற்காக, நன்னூல் பாடம் கற்பதற்காக வந்தவர்கள். எனக்கும் ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டியவர்கள். 24ஆம் ஆண்டு கம்பன் விழா மலரை இப்பொழுது வெளியிடுகிறார்கள். மேலும் இதுபோல் பல மலரை வெளியிட கம்பன் கழகம் காத்திருக்கிறது. திருமிகு கிருஷ்ணா பார்த்தசாரதி அவர்கள் ஐயாவின் புத்தகத்தை மகிழ்ச்சியோடு வெளியிடுகிறார். அதைத் தொடர்ந்து இரு கழக தலைவர்களுக்கும் புன்னாடை போற்றுவதற்காக ஐயா திரு ஜாவித் முகமது அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு பிரபுராம் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்ட கிருஷ்ணா பார்த்தசாரதி அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட என் ஊரை சேர்ந்த வில்பேத்தை சேர்ந்த நண்பர்
பிரபுராம் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. நிலவழகன் அவர்களின் 3வது நூல், அதை தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை பெற்றுக்கொள்ள தமிழ் இசை திருமதி கீதா தமிழ் இசை சிபி அவர்களுக்கு அவருடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி பொன்னாடை போத்து மகிழ்விக்கிறார். நன்றி. நிறைவாக பூவூரான் கவிதைகள். ரொம்ப விழாவின் இறுதி நேரத்திலே அவர் தன்னுடைய கவிதைகளை எனக்கு அனுப்பினார். இலக்கணமும் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நேரடி வகுப்பிலே என்னிடத்திலே பயின்று வருகிறார். நான் படித்து பார்க்கும்போது வியப்புற்று போனேன். மிக சிறப்பான கற்பனையில், சிந்தனையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதை பார்த்தேன். பார்த்துவிட்டு நானே சொன்னேன், தலைவரை குறித்து எழுதியிருக்கின்ற பாடலை முதல் பாடலாக நீங்கள் உங்கள் நூலிலே பதிவிட வேண்டும். உங்கள் தந்தையாரை குறித்து எழுதியிருக்கின்ற பாடலை 2வது பாடலாக நீங்கள் வைக்க வேண்டும் என்று நான் அவருக்கு பரிந்துரை செய்தேன். அப்படி பரிந்துரை செய்ததற்கான காரணம் என்ன என்றால், அவருடைய சிந்தனை, தலைவருக்காக அவர் என்ன சிந்தித்தார், தன் தந்தையாரை குறித்து என்ன சிந்தித்தார், அது ரொம்ப பிடித்திருந்தது. அதை நானே மயங்கி போனேன் அவருடைய கருத்துல. அப்படி அவர் ஒவ்வொரு கவிதையும், ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவர் நூலை நீங்களாம் வாங்கணும். நூலை இப்போது தட்சாமூர்த்தி அவர்கள் வெளியிட நூலை கம்பன் கழகத்தின் செயலாளர் நெய்தல் நாடன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக ஏற்புரை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் வரிகளை நினைவு கூர்ந்து என் உரையை துவக்குகிறேன். 24 ஆண்டு கம்பன் விழாவிலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாட்டரசர் பாரதிதாசன் அவர்களை பாரதிதாசனின் மறு உருவமாக நான் காண்கிறேன் இந்த நேரத்திலே. இதுக்கு அடிப்படை கரணியம் அவருடைய தமிழ் பற்று. தான் அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி மற்றவர்களுக்கும் அது போய் சேர்ந்து அவர்களும் புகழ் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த கம்பன் கழகத்தின் தலைவர் ஐயா பாட்டரசன் செயல்படுகிறார் என்றால் உண்மையான பாவேந்தரின் மறு உருவம் அவர்தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஐயா அவர்கள் பேசும்போது கூறினார்கள், ஆசிரியர் இருக்கலாம், ஆனால் கற்ற மாணவர்கள் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்ற ஒரு அருமையான செய்தி ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் திருமிகு அலன் ஆனந்தன் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். என் மனசிலே பசுமரத் ஆணி போல் பதிந்தது. நாம் நமது இனம் மொழி இனத்தவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தி ஐயா இந்த அவையிலே பதிவு செய்தார். நான் மிக்க மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். என்னை பற்றி ஐயா சொன்னாங்க, நான் மறைமலடிகள் பேரன் என்று. என்னுடைய தந்தையார் பேராசிரியர் மறை திருநாவுக்கரசு. நான் அடிப்படையில் ஒரு தொழில்நுட்பனர். நான் பணியாற்றியது பாதுகாப்புத்துறை DRDO என்று. அங்கே என்னுடைய நடுவண் அரசிலே 36 ஆண்டுகள் தொழில்நுட்பராக பணியாற்றினேன். ஆனால் நான் உந்துதல் பெறுவதற்கு 94ஆம் ஆண்டு தான் எனக்கு ஏற்பட்டது. ஒரு அடிகள் பெயரன் தனித்தமிழுக்காகவும் தொண்டாற்றிய அடிகளார் என்று பெயரன் என்று கூறுவதை விட நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வின் கரணியமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை ஆய்வில் நிறைஞர் பட்டம் பெற்ற பின்புதான் நான் 2010ஆம் ஆண்டு முதல் நூலை எழுதினேன். இது என்னுடைய 6வது நூல், தனித்தமிழ் தந்தையின் வரலாற்று சுவடுகள். ஐயா ஏற்புரைன்னு சொல்லியிருக்கனால நான் நான் ஏற்பாட்ட கேட்டுக்குவேன், எவ்வளோ நேரம் பேசலாம், எவ்வளோ நேரம் நம்ம செய்தியை சொல்லலான்ற அவற்றை இசைவு அனுமதியில் இசைவு கேட்டுக்கொண்டு தான் நான் பேசுவேன். ஏனென்றால் நான் 1 மணி நேரம் பேசலாம், உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு இசைவு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல பணிகள், பல இடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க, உரிய நேரத்தில் போய் சென்றடைய வேண்டும். அதனால் நான் என்னுடைய செய்தியை சுருக்கமாக நான் கூற விளைகிறேன். அடிகளார் அடிகளார்னா அவருடைய இயற்பெயர் வேதாசலம். 1876ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்திலே தோன்றினார்.
1950ஆம் ஆண்டு சென்னையிலே மறைந்தார். மனிதன் பிறக்கும் பொழுது எல்லாம் ஒன்று போலதான் இருக்கின்றார். அவனுடைய வாழ்வினுடைய திறமைதான் இந்த உலகத்தில் தெரிய வருகிறது. அதுதான் மிக முக்கியமான செய்தி. இவர் நாகப்பட்டினத்திலே படித்துக் கொண்டு 9 அகவையிலே அவருடைய தந்தை, அதாவது 9ஆம் படிவம் படிக்கும் பொழுது தந்தையார் மறைந்து விட்டார். வீட்டுக்கு ஒரே பிள்ளை. கடைக்கு செல்கிறார். வேலைக்கு. என்ன கடை தெரியுமா? புத்தக கடை. நாகவே நாராயணசாமி என்ற பெரும் புலவர் கடைக்கு செல்கிறார். 16 அகவையிலே தன்னுடைய தமிழ் இலக்கியங்களை முறைப்படி கற்கிறார். திருக்குறள், தொல்காப்பியம், மணிமேகலை, பெரிய புராணம் யாம் நெட்டுரு செய்தோம் அப்படின்னார். மனனம் இல்ல, நெட்டுரு செய்தோம் என்கிறார். 21ஆம் ஆண்டிலே சென்னை திருத்தொல் கல்லூரியிலே தமிழாசிரியர் பணி ஒன்று பெற்று காலிங்க எல்லாருக்கும் புரியும் இருக்கிறது என்ற அழைப்பு சைவ சித்த சாண்டாமரம் சோமசுந்தரம் நாயகர் அடிகளுடைய குருநாதர். அவர் அழைத்ததின் பேரிலே அங்கே கலந்துகிறார். அந்த நேர்முக தேர்விலே தமிழ்துறை தலைவராக இருப்பவர் பரிதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பரிதிமார் கலைஞர். அதற்கு முன்பு அடிகளார் வேதாச்சலம் அவருடைய புலமையை பாராட்டி மனோன்மணியம் சுந்தரனார் ஒரு நற்சான்றிதழ் அளித்திருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சான்றோர்கள் கொடுக்கிற நற்சான்று தான் அவர்களுக்கு பணிக்கு மற்ற எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அப்பொழுது இந்த கிறிஸ்தவ கல்லூரியிலே நேர்முக தேர்வுக்கு போகிறார். குத்தியலுவரத்திற்கும் முத்தியுலகத்திற்கும் வேறுபாடு கூறுக அப்படின்றார். வேதாச்சலம் மிக இள வயது 21. அகுது எனக்கு தெரியாது என்கிறார். இவ்விளைஞனுக்கு வேலை தரலாம் என்கிறார். இன்னும் இது அவர் மனோன்மணியம் பரிந்துரை கடிதம் கொடுத்துறாரோ அப்படின்ற ஒரு குசும்பு. என்ன எங்க பேசுகிறீங்க செய்தி கேள்விப்பட்டு சொல்கிறார். அகுது என்பது 1000 தொடர் கொட்டி எழுதும், எனக்கு என்பது மண் தொடர் கொட்டி எழுதும், தெரியாது என்பது உயிர் தொடர் கொட்டி எழுதும். ஆகவே இவர் தக்கவர் தான். ஆக 21 அகவையிலே அந்த கல்லூரியிலே பணியாற்ற ஆரம்பிக்கின்றார். இது முகாமையான 2 செய்திகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது யாரும் தவறாக எண்ண வேண்டாம், நான் எந்த இனத்தையும் குறைவாக கூறவில்லை. ஏனென்றால் இவருடைய அறிவுரை கூத்து என்ற நூலிலே ஆரியர்கள் இந்தியாவுக்குள் எப்படி வந்தார்ன்றது ஒரு பாடம் நானும் 5ஆவது வகுப்பிலே படித்திருக்கிறேன். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்கள். அப்பொழுது இந்த பாடத்தை எடுத்து விட வேண்டும் என்று புகழ்பெற்ற சுதேசம், தினமணி, இந்து போன்றவர்களெல்லாம் பெரிய போராட்டம் நடத்தினார். ஆனால் ஆங்கிலேயர் எதை செய்தாலும் ஒரு சரியாக செய்வார்கள். ஒரு குழு அமைத்தார்கள், இந்த பாடம் இருக்கணுமா வேண்டாமா என்று. அந்த நேரத்தில் அடிகளார் சைவ சமயத்தினுடைய முக்கியமான கொள்கை உடையவர். தந்தை பெரியார் நாத்திக கொள்கை உடையவர். இருந்தபோதும் தமிழுக்காக குரல் எழுப்பியவர் தந்தை பெரியார். மறுப்புக்கு மறுப்பு என்ற நூலை எழுதி அந்த நேரத்திலே வேதாச்சலம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். ஒரு செய்தி. இன்னொன்று வரலாற்று பதிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் 3ம் அந்த கல்லூரியிலே கிறிஸ்தவ கல்லூரியிலே கற்பித்துக் கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது ஒரு சூழ்ச்சியின் சலக்கர் கூட்டத்தின் சூழ்ச்சியின் கரணியமாக ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாய பாடம், தமிழ் விருப்ப பாடம் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு ஆங்கிலேயர் என்று கேட்கிறார், 3 கோடி பேரால பேசக்கூடிய அருமையான இலக்கண இலக்கிய வடமொழிய மொழியே கூடாது என்றார். ஒருவராலும் பேசப்படாத வடமொழி சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக இருக்கக்கூடாது என்கிறார். ஆனால் சலக்கர் கூட்டம் சதி செய்து ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் பல தமிழாசிரியர்கள் வேலை இழக்கின்றார. கல்லூரி தலைவர் மில்லர் அவர்கள், வேதாச்சலம் நீ நல்ல பாடம் சொல்கிறாய், உன் மாலை நேர வகுப்பு தருகிறேன் என்றால், இது எனக்கு ஏற்பட்ட இழுக்கு அல்ல, எம் தமிழுக்கு ஏற்பட்ட இழுக்கு, யாமி கல்லூரியில் பணியாற்ற விரும்பவில்லை என்று கல்லூரியை விட்டு வெளியேறுகிறார். இது வரலாற்று பதிவுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் விருப்ப பாடமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் நடந்திருந்தது. ஏனென்றால் இவருடைய தந்தையார் மறைமலையடி வரலாறு 1000 பக்கத்தில் எழுதிய நூலுக்கு 62ஆம் ஆண்டு தமிழக அரசு முதல் பரிசு பெற்ற நூலாலிருந்து தான் இதில் 50 விழுக்காடுக்கு மேல் நான் செய்திகளை தொகுத்து இருக்கின்றேன். ஆக இது வரலாற்று பதிவாகி, ஏன்னா நீங்கள் இங்கே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு, 1925 ஏனாதி டீகால் என்ற ஒரு பிரெஞ்சு அதிபர் பிரெஞ்சு மொழியோட பிற மொழி சொற்கள் கலந்தால் தண்டனை என்று அறிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கு, பிரெஞ்சில் தமிழ் வாழ்கிறது. பிரெஞ்சு நாட்டில் தமிழ் வாழ்கிறது. அவ்வளோ அருமையான விழா நடத்துகிறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு மொழி என்பது இவருடைய வரலாற்றில் ஒரு 2 செய்திகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவர் மறைமலையடிகள் வெறும் தமிழறிஞர் மட்டுமல்ல, பன்மொழி அறிஞர். தமிழ்,
சமஸ்கிருதம், ஆங்கிலம் மூன்றிலும் தனக்கு ஒப்பார மிக்கார புகழ் பெற்றவர். ஆங்கிலத்தில் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இவர் சமஸ்கிருதத்தில் மிக சிறந்த புலமை பெற்றது ஒரு செய்தியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போது 1783-85 இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கூறுகிறார், ஏன்னா இந்த காலத்தில் நீங்க பிரெஞ்சிலிருந்து ஜெர்மன் போறது, ஜெர்மனிலிருந்து ஸ்பானிஷ் போறதுலாம் நூல்கள் வந்து விட்டன. அப்ப அந்த காலத்தில் கிடையாது. ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்திலே ஒரு பிராமண ஆசிரியர் வந்து சமஸ்கிருதம் சொல்லி தருகிறார். உடன் மாணவன் வந்த உடனே ஒரு படிக்க சென்று விடுகிறார். உன் பேர் என்ன? வேதாச்சலம். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிடம் பாடம் நடத்திய பிறகு உன் குலம் என்னன்னு கேட்கிறார். இவர் சொல்றார், உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன், நீ வெளியே போன்ட்டார். வெளியே போய் மரத்திட நிற்கிறார். ஒரு 10 நிமிடம் கழிச்சு ஒரு மாணவன் வர்றான், குடுமி வச்ச மாணவன். வேதாச்சலம், நீ எதுக்கும் கவலைப்படாத, 12 வயசிலே ஆங்கிலத்தில் முருகன் மீது பாக்கள் எழுதக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் வேதாச்சலம். ஆசிரியர் என்ன சொல்லுவார், அடுத்த நாள் உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடு என்றார். அப்படியே ஆற தெளிவு கொண்டார். ஒரு மாணவன் சொல்லிக் கொடுத்த சமஸ்கிருதத்தை படித்து பின்னாளில் காளிதாசர் இயற்றிய சாகுந்தல நாடகத்தை சிறப்பாக மொழியாக்கம் செய்தார் என்று காஞ்சி சங்கரமடம் அவன் மாணவர்களுக்கு 100 ரூபாய் பரிசு தருவதாக 1957 ஆண்டு அறிவித்த எப்படி என்பதை எந்த பிராமணருக்கு சொல்லித்தர மாட்டேன் சொன்னாரோ பிராமணன் அல்லாதவருக்கு அதே சங்கரமடம் இந்த பரிசு கொடுத்தார் என்றால் அவர் நிகழ்வினை புரிந்து கொள்ளலாம். அவர் பன்மொழி திறனை 2 செய்திகள் குறிப்பிடுகிறேன். என்னுடைய தந்தையார் மறை திருநாவுக்கரசு அவர்கள் இளைப்பீர்மல் நோயில் பாதிக்கப்பட்டார். அதாவது ஆஸ்துமான எளிதா புரிஞ்சிடும். அந்த நோய் இவர் பல நோய் மருத்துவ இவர் சிறந்து விளங்கினார். அதனால எல்லா மருந்து மூலிகைகளையும் கொடுத்து அவர் உடம்பு தேறி வரவில்லை. என்னடா உடம்பும் தேறி வரல, போய் சேர மாட்டேன் ஒருத்தர் 4 ஆண்டுகள் இந்த நோயில் அவதிப்பட்டார். இறுதியாக அவர் எல்லா மருத்துவ செயலும் நிறுத்திவிட்டு தான் அரிதின் கற்றுணர்ந்த மெஸ்மெடிசம், அறிவியல், யோக நித்திரையில அறிவியல் சொல்லுவாங்க, அந்த பயிற்சி மூலமாக இரவு 9 மணிக்கு மேல் ஆவி விளக்குல வச்சு 4 திங்களிலே அவர் சில மந்திர சொற்களை சொல்லி அந்த ஹிப்னாட்டிசம் சொல்றாங்கல்ல, அறிவியல் மூலமாக சிகிச்சை முழுவதுமாக குணப்படுத்தினார். ஏனென்றால் அந்த அவர் கணித்த பொழுது தன் மறைவிற்கு பின் தன் புகழை நிலைநிறுத்துவர் முதன்மையாக ஏற்பார் வரி வந்த பிறகுதான் அந்த அறிவியல் சிகிச்சையை மேற்கொள்கிறார். முடிந்தவுடன் திருவையார் அரசர் கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்று பல போராட்டங்கள்லாம் நடந்து கல்லூரியில் சேர்ந்து பள்ளிக்கூடம் சென்று இறுதியாக கல்லூரியில் சேர்ந்து அடிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி முதல் பரிசு பெற்றென்றால் கணித்ததும் சரியா. இது ஒன்று. இன்னொன்று டெலிபதி, தொலைவில் உணர்தல். ஐயா, நான் பாட்டரசனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலையா, என்னடா வரமாட்டேன், என்ன திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து நிற்கிறார். இப்போ நாங்கள் உங்களை நினச்சிருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு 100 வயசு, தமிழ்நாட்டை சொல்லுங்க, இங்கே எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த தொலைவில் உணர்தல் என்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்திகளை பதிவு செய்திருக்கின்றோம். அதாவது பெண்கள் எல்லோருக்கும் மன வாழ்க்கை இனிதாக அமைந்துவிடும் என்பது சில பேருக்கு இயலாத ஒரு சூழல் வந்து விடுகிறது. எல்லோருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு. அதில் அடிகளாருடைய முதல் மகள் சிந்தாமணி, அவள் நல்ல அழகான பெண்மணி, மனம் முடித்து கரூர் சென்னையிலிருந்து 300-400 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்தார்கள். அவர்களுக்கு அப்போ மகள் நினைக்கின்றார், நாம் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தோம், நாம் இவ்வளவு இன்னல் படுகிறோமே என்று மனம் புழுங்குகிறார். இப்பொழுது போல் அப்பொழுது தொலைபேசியே கைபேசியே இல்லாத ஒரு காலம். எதுனாலும் மடல் வழி போனால் தடுத்து விடும், கணவர் பார்த்து விடுவார், இவர் எழுதினால் கொண்டு கொடுக்க முடியாது அஞ்சலகத்தில். அப்படி ஒரு சூழல். அம்மா நினைக்கிறார், நம் மகளை எப்படி வளர்த்து கொண்டு வந்தோம், அவள் இப்படி இன்னல் படுகிறாளே என்று அப்படியே ஏங்குகிறார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு 8:30 மணி பல்லாவரத்திலே எல்லாரும் வீட்டில் அமைதியாக அவங்கவுங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய பாட்டி தான், ஐயோ என் மகள் தோறுடிந்து ஒன்றுமில்லை அடிகளார் சொல்றார், இப்பொழுதுதானே குழந்தை பெற்று நலமுடன் முழுகி விட்டேன், நீ ஏன் கவலைப்படுகிறாய், எனக்கு மடல் தான் வந்தது. இல்லை எனக்கு நல்லா தெரியும் நடந்ததுன்னு சொல்லி அடிச்சு பேசுறாங்க. ஆனால் அடிகளாருக்கு இது போன்ற சில செய்திகளும் என்றால் யாரும் தூங்கவில்லை. காலை 5 மணி அங்கே தொலைவெறி வருகிறது. ஐயா என்றான். அதோ வந்து விட்டது என்றார். பார்க்குறான் தந்தியில் அந்த தொலைவெறியில் நைட் 8:30 சிந்தாமணி எக்ஸ்பயர்ட். இது எப்படி ஏற்படுகிறது? அவர்கள் மகள் வந்து தன்னுடைய வாழ்வின் நிலையை தட்டி யாரிடம் சொல்ல முடியல, தன் தாயிடம் சொல்ல வேண்டிய துடிக்கின்றார். அம்மா என்ன சொன்னா, ஐயோ நல்ல நம்ம பெண்ணை கட்டி கொடுத்துமே, இப்படி அவ கஷ்டப்படுறாளே. 2 நினைவெளியிலும் ஒரு இடத்தில் சந்திக்கும் பொழுதுதான் டெலிபதி, தொலைவில் உணர்தல் என்ற ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் இல்லை, அது 10 கோடியிலே 15 கோடியில் ஒருத்தருக்கு தான் ஏற்படும். இப்போ அண்மையிலே டென்மார்க்கில் இருக்கவருக்கு ஒருத்தர் நான் செய்தி பேசினேன், ஐயா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு.
3 நாளைக்கு முன்னால் தான் அடிகளாரை பற்றி பேசினேன், அடிகளார் பேரனே பேசுறீங்களேன்னு சொல்லி அவர் நேரடியாக ஒரு 4 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி. ஏன்னா இது அந்த டெலிபதி என்றதற்காக செய்கிறேன். அதுபோல் இந்த தனித்தமிழ் இயக்கம் என்பது தனியாக எங்கேயும் கிடையாது. அப்போ கேட்கலாம்ல, தனித்தமிழ் இயக்கம்னா எல்லாரும் கேட்கலாம். 1916ஆம் ஆண்டு பல்லாவரத்திலே அடிகள் மகள் நீலாம்பியா மிக முக்கியமானவர்கள் 2 பேரும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ராமலிங்க அர்ப்பண பெற்றதாய் இதனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் வரும்போது நீலா கவனித்தாயா இந்த பாடலிலே, ஆம் தந்தையே, முழுவதும் தமிழர் ஒரே ஒரு தேகம் என்கிறது. தேகம் என்பதற்கு பகரமாக யாக்கை என்று இருக்க வேண்டும். தமிழிலே பிறமொழி சொற்கள் நிலை பெற்று விட்டால் தமிழ்தான் பிறமொழி சொல் இல்லை என்று ஒரு நிலை வந்துடும். அப்பொழுது மணிப்பிரவாள நடை, மணிப்பவளம் சொன்னாங்க, 50 பிறமொழி 50 தமிழ் என்று ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதை முறியடித்த பெருமர் அடிகளார் உண்டு. அப்படி என்றால் இக்கணம் முதல் நாம் தூய தமிழிலே பேச வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்களே ஒரு இயக்கமாக மாறுகிறார். வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் அசைக்க முடியாத மலை, சுவாமி என்பதோடு அடிகள் மறைமலடி என்று மாற்றிக்கொண்டார். அப்படி உடனே தான் நடத்தி வந்த ஞானசாகரம் திங்களதல் அறிவுக்கேடலானது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பது பல்லாவரம் பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். நீலாம் பேர் சும்மா இருப்பாங்களா? வீட்டில் இருக்க பேர்லாம் மாத்து. பெரிய மகன் பேரு திருஞான சம்பந்தன், அறிவு தொடர்பு. அடுத்த மகன் பேர் மாணிக்கவாசகம் மணிமொழி. அடுத்து என் தந்தையார் திருநாவுக்கரசு, தமிழ் பேர். அடுத்து 4வது மகன் பேர் சுந்தரமூர்த்தி, அழகுரு. கடைசி மகள் பேர் திரிபுர சுந்தரி. முன்னகரங்கள் எல்லாத்தையும் மாற்றி விட்டார்கள். ஒரு இயக்கம் என்பது தன்னிலிருந்து தொடங்குகிறார். தனியாக பொதுச் செயலாளர் தலைவர்லாம் கிடையாது. ஒரு இயக்கமாகவே தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் அவர் தன் மொழிக்காக தொண்டாற்றினார் என்பது செய்திதான் இந்த வரலாற்று நிகழ்வுகளே நான் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த நூல் மலேசியாவிலே 10 இடங்களிலே வெளியிடப்பட்டது, சிங்கப்பூர் ஒரு இடத்திலே வெளியிடப்பட்டது. நான் ஒரு உண்மையை கூற வேண்டும் என்றால் யாரும் தவறாக எண்ண வேண்டாம். நான் ஒரு 12வது உலக தமிழராட்சி மாநாட்டுக்கு தான் முதல்ல வருவதாக இருந்தது. சில இடர்பாடுகள் இருந்தது. மலேசியாவில் இருக்கின்ற அருமை தனித்தமிழ் ஆர்வலர் அரசேந்திரன் அவர்கள் தான் ஐயா அவருடைய எண் கொடுத்து தொடர்பு கொண்டு சொன்னார். அவரிடம் தொடர்பு கொண்டேன். நீங்கள் வாருங்கள், நான் நூல் வெளியிடுகிறேன் என்று அன்போடு அழைத்தார். தமிழரசு மன்றத்தில் கூட வெளியில கேட்டாக்கி நேரம் இல்லைன்ட்டாங்க. ஆனா ஐயா சொன்னது பேரில் இங்க வந்ததனுடைய பலன் சுவிட்சர்லாந்தில் 4 நாள் இருந்தால் 2 முறை இந்த நூல் வெளியிடப்பட்டு 2 இடங்களில் நூல் வெளியிடப்பட்டது. என்கிட்ட இப்ப கொண்டு கொஞ்சம் தான் அங்க எல்லாருமே வாங்கி போயிட்டாங்க. இங்க மிக குறைவான படிகள் தான் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது ஒரு மாந்தனுடைய வாழ்வு 3 பகுதியாக பிரிக்கின்றார்கள். இளவயது 25 வரைக்கும் அவனுடைய கல்வி, அதற்கு மேல் அவன் மனம் முடித்து குழந்தைகளை பெற்று அவன் வாழ்வியலில் 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு நெருங்கும் பொழுது அவன் பேரன் பேத்தி எடுத்து விட வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவன் நூல் ஒன்று எழுதியிருக்க வேண்டும் என்றது ஒரு செய்தியாக நான் படித்திருக்கிறேன். அதுபோல் இந்த மொழியை பற்றி சொல்லும் போது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் ஒரு விதி எழுதியிருந்தார். வடசொற் கிளவி வடவெழு தொரியர் எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னார். இப்ப ஜெயராமன் இருக்கு, ஒலி குறிப்பை வைத்துக் கொள்ள வேண்டும், எழுத்து எழுதக்கூடாது என்கிறார். ஜெயராமனே சயராமன், தாஸ் தாசு, இது இப்படிதான் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது நிறைய பேர் சந்தோஷம் பேசுறீங்க. சந்தோஷம் நமது சொல்லல, நமது மகிழ்ச்சி என்பதுதான் சொல். ஏன்னா தமிழ்ல நிறைய பேர் அந்த அம்மா ஜெகதீஸ்வரி வெற்றி செல்வி, அவங்களை நான் நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலே நிறைய பேரை என்ன ஒரு இடர்பாடுன்னா, மீண்டும் சொல்கிறேன், யாரையும் புண்படுத்த வேண்டுமில்லை, பண்படுத்தவே விரும்புகிறேன். நம்ம குழந்தை பிறந்த உடனே இங்க இல்ல இங்க எப்படின்னு தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் கூடுவார், சாமி பையன் பிறந்துட்டான், நல்ல பேரா பார்த்து வைங்கோ அப்படிமா. இவனு பிறந்த உடனே நேரா அலெக்சாண்டர் பிறந்துட்டான் இவனுக்குள்ள ஒரு எண்ணம். அவர் என்ன பண்ணுவார், என்ன பேர் நீங்க சொல்லுங்க சாமி, ஜாதக புராணம் அப்படிம்பா. ஆனா சரி, ஆண் வைக்க முடியாது, ஆதி வைக்க முடியாது, ஆதிகேசவன் ஆதிகேசவன் வைக்கலாமே. ஏன்னா நான் கடவுளை யாரும் குறை சொல்ல, தப்பாட்டு ஆதிகேசவன் அப்படின்னு. ஆதிகேசவன பொருள் என்ன தமிழ்ல? ஆதினா பழைய, கேசன் என்னது பழைய மயனா. மகனே இங்க வாடான்னு யாராவது கூப்பிடுவீங்களா? யாருக்கும் விட மாட்டீங்க. பொருள் தெரியாமல் நாம் வைக்கின்றோம். சரி, பெண் பார்ல என்ன பண்றது? ஐயோ நல்லா பிறந்திருக்கா, சுபிக்ஷமா இருப்பா, என்ன வச்சல பிச்சை, என்ன நல்ல பிச்சைக்காரி மகளே, இவன் யாராவது கூப்பிடுவீங்களா? கூட மாட்டீங்க. அதாவது நாம் பொருள் யாரும் உணர்ந்தது. நாம் குழந்தையை பெற்றோம், அவள் கல்வி மருத்துவம் எல்லாம் நாம் செய்கிறோம். நாம் நமது முன்னோர்கள் தமிழ் பெயர்கள் இருக்கின்றன, அதை வைக்கலாம். ஐயா பாரதிதாசனை கேட்டால் அழகா சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு இங்க பணிவான வேண்டுகோள், நீங்கள் நமது குழந்தைகளுக்கு நாம் வைக்கலன்னா வேற யாருங்க வைக்க முடியும்? நம்ம தமிழ் பேரை நாம் வைக்கவில்லை என்றால் வேற இன்னொருத்தர் போய் கேட்டு வைக்க முடியுமா?
முடியாது இல்லையா? அதனால நாம் நமது குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள். பெயரை கேட்டவுடனே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தெரியணும். தமிழ் நீங்க எங்க வேணாலும் எந்த நாட்டிலையும் வாழுங்க, நமது மொழியும் இனத்தையும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை மூத்த மொழி அப்படின்னு சொல்லலாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்றைக்கு வர இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. அதை எதிர்த்து தான் நாங்கள் போராட வேண்டியது. ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஔவையார் தெரியுமா ஏன்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஔவை கொண்டார் ஏன்னா ஔவைன்னு வரும். என்ன பண்றதுங்க? அதாவது அப்புறம் இன்னொரு பையனை நான் வந்து மறைமேடியில் அரசு மேல்நிலைப்பள்ளின்னு பல்லாவரத்தில், ஏன்னா அவர் வாழ்ந்த இடம் அங்க, அந்த பள்ளியில ஆசிரியர்கள் கேட்டேன், நீங்க மறைமேடியில் அரசு மேல்நிலைப்பள்ளி அவருடைய இயற்பெயர் யாருக்காவது தெரியுமான்னா ஆசிரியர் முடிக்கிறாங்க, மாணவர் தெரியாம இருக்கலாம். அப்புறம் நான் சொன்னேன், என்னங்க ஆசிரியரே தெரியாம இருக்கீங்களம்மா அப்படின்ன பிறகு அப்படியே முடிஞ்சு சரி நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் ஆண்டுதோறும் என்ன ஜூலை 15 செப்டம்பர் 15 அவரோட மறைந்த நாள். பள்ளிக்கு போய் அறக்கட்டளை சார்பாக என்னால் இயன்ற அளவுக்கு மாணவர்களுக்கு தூய தமிழ் பேசுவதற்காக 5000 ரூபாய் பரிசு நான் கொடுத்து விடுவேன், நூலும் கொடுத்து விடுவேன். மாணவர்களுக்கு ஊக்கமாக அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு நீங்கள் பள்ளிக்கு நீங்களே செய்து விடுங்கள். அந்த பள்ளி வந்து அவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் நாம் என்ன பண்றோம், தமிழ் தெரியாட்டி பரவாயில்ல. ஆனால் இங்கே உண்மையில நான் உங்களை ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த கம்பன் விழாவை பார்க்கும் பொழுது நான் இங்கே ஒரு மாநாட்டு வந்தேன், அதை விட சிறப்பாக இவ்வளவு அழகா இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு கூட்டத்தோடு நான் இதுவரையும் பார்த்ததே இல்லைங்க. யான் பெற்ற பேராக நினைக்கின்ற இந்த கம்பன் கழகத்தை. ஏன்னா தனித்தமிழ் இயக்கம் தொடங்குவதற்கு முன்னே கம்பன் தனித்தமிழிலே அவர் கொண்டு வந்து விட்டார் ராமாயணம். அதனால இந்த கம்பனுக்காக எடுக்கின்ற ஐயார் அவர்களை நீங்க எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் முதல்ல தனித்தமிழ்ல பெயர் சூட்டுவர் யார் என்று தெரியுங்களா? கான்சன் பெஸ்கி என்ற முதல்ல தைரியநாதர் வைத்துக் கொண்டார். தமிழ் இலக்கியங்கள் கற்ற பொழுது வீரமாமுனிவர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் 1578ஆம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்று போர்த்துகீசியர் வெளியிட்டார்கள். இங்கே அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க. அடுத்ததான் பரிதிமார் கலைஞர். அவர் வந்து பெயரை மாற்றினாரை தவிர இயக்கமாகவோ ஒரு மொழி கொள்கையாகவோ கொண்டு செல்லவில்லை. ஆனால் அடிகளார் தன் வாழ்நாள் இறுதி வரை அது கொண்டு சற்றேறக்குறைய 60 நூல்கள் எழுந்தார். அவர்கள் நூல் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டன. அந்த அளவுக்கு அவருடைய நூல் சிறப்பாக தமிழகம் எங்கும் அவர் அவருடைய நூல்கள் பயன்பட வேண்டும் என்று அரசு அந்த முடிவெடுத்து 97ஆம் ஆண்டு மறைமேடியலார் நூலை முழுமையும் நாட்டுடைமை ஆக்கினார். அவர் பிறந்த நாகையிலே வெண்கல சிலையை திறந்து வைத்தார்கள் 69. என்ற அளவு செய்தார். அந்த பணியை பாட்டரசர் எனக்கு இங்கே செய்து விட்டார். அந்த உங்களுடைய நூல் வெளியிடுறார் இல்லையா, அந்த கம்பன் கழகம் விழால முதல்ல அந்த கம்பன் கழகம் இருந்தாலும் மேலே அடியார போட்டு அவ்வளோ அழகாக கொண்டான். இங்கே வந்த பிறகு தான் ஒரு பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ நான் நிறைவு பகுதி வந்து விடுகிறேன். ஏன்னா நூல் கிட்டத்தட்ட 7-8 தான் இருக்குது. விருப்பமுறையில் ஐயாவை தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம் என்பதை கூறி, இப்போ தமிழில் நம்ம வந்து பேசுகிறோம் வர்றோம் எல்லாம் பண்ணுறோம். ஒரு செய்தி பார்த்துங்க. ஒரு மன்னர் சேவகன் சேவை செய்வன சேவனை கூப்பிட்டு மலைத்தேன் கொண்டுட்டு வான்னு சொல்லி ஆணையிடுறார். சேவகன் போய் காலையில் போனால் மாலை வரல. அடுத்த நாள் வரான். அண்ணவனுக்கு சினம் கோபம் வந்து விட்டது. நேராக அவன் கூப்பிடுகிறார். காலத்தாழ்வுக்கான கரணியமா, தண்டனை கொடுப்பதற்கு முன் காலத்தாழ்வுக்கான கரணியம் யாது என்றார். இந்த நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த தேன் என்று சொல்லி அந்த சேவகனை எப்படி பேசணும். மன்னா, நேற்று படவிலங்கடில் அலைந்தேன், இறுதியில் பாறை தேன் கண்டு மலைத்தேன், ஒரு கொடியை பிடித்தேன், ஏறி சென்று கலைத்தேன், பாத்திரத்தில் பிழிந்தேன், வடித்தேன், சுவைத்தேன், என்னை மறந்தேன், அயர்ந்தேன், இன்று காலையில் கண் விழித்தேன், தங்கள் கட்டளை நினைத்தேன், எடுத்தேன், வந்தேன், விரைந்தேன், தேனையும் கொண்டு வந்து விட்டேன். ஆஹா, உன் தமிழ் தேன் முன் இப்பாறை தேன் சுவையற்றதாக உணர்ந்தேன், உன்னையும் மன்னித்தேன், பரிசனையும் தந்தேனா. சேவகன் நானும் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று சென்று விடுகிறார். நீங்களும் தமிழ் தேனை குடித்தேன் குளிந்தேன் இல்லாமல் ஐயா பாட்டரசர் சொல்லுகின்ற அந்த தமிழ் தேனை பருகுங்கள், தமிழ் தேனுக்காக பாடுபடுங்கள் என்று கூறி, நான் கூறிய செய்திகள் சிறிதேனும் உங்கள் செவிகளில் ஏற்றிருக்குமானால் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்பதை விட பெரும் பேராக எண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தனித்தமிழ் இயக்கம் என்பது பிறமொழி கலப்பால் தோன்றியதே அன்றி பிறமொழி வெறுப்பால் தோன்றியது அன்று என்பதை நினைவு கொண்டு இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பை வந்த பாட்டரசர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்ல முடியும். உருவா அவர் வந்திருக்கார். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு என் பேச்சை செவிமெடுத்த உங்கள் அனைத்து சான்றோர் தாய்மார்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. பழனி
பொன்னாடை போர்த்துகிறார்கள். திரு அசோகன், திருமதி பிரபா அசோகன் இணையர். இந்த நடனத்தை மிக அருமையாக தயார் செய்த பரதகலா வித்தகர் நிசாந்தி திவாகர் அவர்களை கம்பன் கழகம் பாராட்டுகிறேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தாமரை ஏற்ற மந்தருளும் வேதம் மாமரை ஓற்றிடுங்கே ஆற்றலும் தாமரை ஏற்ற மந்தருளும் இதை தொடர்ந்து தொடர்ந்து சொன்னா உங்களுக்கு பிடிங்க சார்.